சட்டப்பேரவைத் தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட விஜயகாந்த், அன்புமணி, சீமான் ஆகியோர் தோல்வியை தழுவினர். இதேபோல் தோல்வியை தழுவிய முக்கிய பிரமுகர்கள் குறித்து தற்போது பார்க்கலாம். உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட தேமுதிக தலைவர் விஜயகாந்த் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டதோடு டெபாசிட்டையும் பறிகொடுத்தார். பெண்ணாகரம் தொகுதியில் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி தோல்வியடைந்தார். கடலூரில் அமைச்சர் MC சம்பத்திடம் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தோல்வியடைந்தார். காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தோல்வியை தழுவினார். திருச்செந்தூரில் சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார், ஒட்டப்பிடாரம் தொகுதியில் புதிய தமிழகம் தலைவர் கிருஷ்ணசாமியும், சென்னை பெரம்பூர் தொகுதியில் பெருந்தலைவர் மக்கள் கட்சித் தலைவர் NR தனபாலனும் தோல்வி அடைந்தனர். ஒரத்தநாடு தொகுதியில் அமைச்சர் வைத்திலிங்கம், ஆத்தூர் தொகுதியில் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன், சென்னை அண்ணா நகரில் அமைச்சர் கோகுல இந்திரா, ஆயிரம் விளக்கில் அமைச்சர் ப. வளர்மதி, சங்கராபுரம் தொகுதியில் அமைச்சர் மோகன் ஆகியோர் வெற்றியை பறிகொடுத்தனர். இதேபோல் சென்னை சைதாப்பேட்டையில் பொன்னையன், எழும்பூரில் பருதி இளம்வழுதி ஆகியோர் தோல்வியடைந்தனர்.